சயின்டிஸ்ட் ஒருத்தர் ஒரு ஷார்க்கை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அந்த ஷார்க்கை ஒரு பெரிய தொட்டியில் போடுறாரு. அந்த ஷார்க்கை போட்ட கொஞ்ச நேரத்திலே சின்ன சின்ன மீன்களையும் அதே தொட்டியில் போடுறாரு. இந்த மீன்களை பார்த்த அந்த ஷார்க்கோ ரொம்ப ஈஸியாக போய் அங்கே இருக்க எல்லா மீனையும் போய் சாப்பிட்டு வந்துடுது. இதே மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவர் ஒரு வாரம் பண்ணுறாரு. அடுத்த வாரம் அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த டேங்கோட சென்டரில் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கிளாஸை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன மீன்களெல்லாம் அந்த கிளாஸோட அடுத்த பக்கம் போடுறாரு. மீன்களை பார்த்த உடனே இந்த ஷார்க்கும் அதை சாப்பிட்றதுக்காக ரொம்ப வேகமாக போகுது. ஆனால் அங்கே இருக்கிற அந்த கிளாஸில் அடிபட்டு திரும்பவும் அதே இடத்துக்கு வந்துடுது. கிட்டத்தட்ட இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது ஒரு 2 நாளாக. ஆனால் அதில் அடிபட்டு திரும்பவும் வந்துடுது. அந்த கிளாஸை தாண்டி அந்த ஷார்க்கால் போகவே முடியல. 2 நாள் கழிச்சு அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த டிரான்ஸ்பரண்டான கிளாஸை அங்கேருந்து எடுத்துடுறாரு. ஆனால் என்ன ஆச்சரியம்னா, இப்போது அந்த ஷார்க் அந்த மீன்களை பிடிக்க அது கொஞ்சம் கூட அதோட இடத்த விட்டு அது போகவே இல்லை. ஏன்னா அதுக்கு தெரியும், எப்படி போனாலும் என்னால் அந்த மீன்களை சாப்பிட முடியாது அப்படின்னு. இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும், நம்ம பாஸ்ட் லைஃப்பில் நம்ம பல ஃபெயிலியர்ஸை பார்த்துருப்போம். ஆனால் எப்போ இருந்தாலும் நம்ம தோக்கதானே போகிறோம் அப்படின்னு நம்ம இல்லாத ஒரு பின்பத்தை நம்மவே உருவாக்கிக்குவோம். ஒரு வேளை அங்கே எந்த ஒரு தடையுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மளோட மனத்தடையே நம்மளை அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் இருக்குது. லைஃப்பில் ஒரு மனுஷன் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதோ இல்லை ஃபெயிலியர்ஸை பார்க்குறதோ ரொம்பவே சாதாரண விஷயந்தான். ஆனால் யார் அதுலேருந்து வெளியே வராங்களோ அவங்களால் மட்டும்தான் அவங்க நினச்ச சக்ஸஸாக அவங்களால் அடைய முடியும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கற்பனை வழக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.